அன்பும் சிவமும் ஆகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதம் பணம் அள்ளப்போகும் அந்த 3 ராசிகள் பற்றி பார்ப்போங்க. பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது அதிக நீண்ட வருஷத்துக்கு பிறகு 3 கிரகங்கள் இணைவடைதனால் பணத்தை குவிக்கப் போகும் ராசியினர் யாருன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் பிரகாரம் கிரகங்களின் நிலையில் ஏற்படும் மாற்றமானது 12 ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறதுங்க. அந்த வகையில் கிரகங்களின் அதிபதியான சூரியன் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் இருக்கிறாரு. இந்நிலையில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. மேலும் கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான் கடந்த 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறாருங்க. இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையில் குறிப்பாக செவ்வாய் பகவான் பயிற்சியானது குறிப்பிட்ட சில ராசியினருக்கு எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதுங்க. பொதுவாக பொருளாதார நிதி ரீதியாக எதிர்பாராத முன்னேற்றத்தை அடையப் போகிறதுங்க. இதெல்லாம் எப்படின்னு சாத்தியம்னு கேட்டால், பல நீண்ட 99 வருஷங்களுக்கு பின்னால் செயற்கை இந்த 3 கிரகங்களினால் 3 ராசியினருக்கு பாக்கியஸ்தானத்திலும் சரி, தனஸ்தானத்திலும் சரி, குடும்பஸ்தானத்திலும் சரி, தொழில் ஸ்தானத்திலும் சரி சூரியனும் குரு பகவானும் செவ்வாயும் இணைவதனால் அதிர்ஷ்டத்தை அள்ளப்போகிறதுங்க. ஆனால் அதை எந்தெந்த ராசினருன்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாங்க. இப்போது மேஷராசின்னு சொல்லிட்டு மேஷராசி பார்த்தோம்னா, மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சேர்க்கையானது அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகிறதுங்க. மேலும் மேஷராசியின் 2வது இடத்தில் குரு பகவானும், 5வது வீட்டில் சூரியனும், 3வது வீட்டில் செவ்வாயும் அமைவதால் வாழ்வில் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டாகும் என கருதப்படுகிறதுங்க. எதிலும் தொழில் ரீதியாக பார்த்தோம்னா சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பணத்துக்கு தட்டுப்பாடு என்பது அறவே இருக்காது. எதிர்பாராத வகையில் பணவரவும் மற்றும் பரிசுகளும் என மனமகிழ்ச்சியில் அடைவதற்கான வாய்ப்புகளும் கூடி வருங்க. அடுத்தது பார்த்தோம்னா மகர ராசிங்க. இந்த மகர ராசி பொறுத்தவரையில் 5ஆம் இடத்தில் குருவும், 8ஆம் இடத்தில் சூரியனும், 6ஆம் இடத்தில் செவ்வாயும் அமைந்திருப்பதனால பல்வேறு வழிகளில் நன்மைகள் நடக்கப் போகிறது இந்த ராசிக்காரருக்கு. இவர்களுக்கு 7.5 சனியின் கடைசி காலகட்டம் நடந்து கொண்டிருப்பதால் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதுங்க. மொத்தத்தில் இவர்களுக்கு, இந்த ராசியினருக்கு சிறப்பானதொரு இது ஒரு பொற்காலம்தான் என்று கூற வேண்டுங்க. அடுத்து துலா ராசிங்க. இந்த துலா ராசின்னு பார்த்தோம்னா, துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறந்தே இருக்கிறதுங்க. இந்த திறந்தே இருக்கிறது. இந்த ராசியினருக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவானும், 9ஆம் வீட்டில் செவ்வாயும், 11ஆம் வீட்டில் சூரியனும் அமைந்திருப்பது தொழில் ரீதியாக வெற்றியையே கொடுக்கப் போகிறது என்பது ஜோதிடத்தில் கருதப்படுகிறதுங்க. அடுத்து பார்த்தோம்னா, நீண்டகால திருமண வாழ்வில்
அடுத்தடுத்து வந்த பிரச்சனை எல்லாம் வந்து தீர்வு காண இந்த சூழ்நிலையில் தீர்வு காணப்படுங்க, கிடைக்கப்படுகிறது. அடுத்து திருமணம் ஆகாதவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையப்போகும் வாய்ப்பும் உள்ளதுங்க. நிதிநிலையில் உச்சத்தை தொடப்போகும் காலகட்டமாக இது அமையப்போகிறதுங்க. பல்வேறு வழிகளிலும் வருமானம் வரக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் அமையுங்க என்பது இந்த 3 ராசிகளிலும் செவ்வாய் பகவான் பயிற்சியினால், அதாவது இந்த 3 ராசிக்குமே சரி, இந்த தொழில் ஸ்தானத்திலும் சரி, இந்த குடும்பஸ்தானத்திலும் சரி, பாக்கியஸ்தானத்திலும் சரி, அடுத்து வந்து தனஸ்தானத்திலும் சரி நல்ல சிறந்து விளங்குவதனால இந்த மாதிரி பாக்கியங்கள் வந்து கிடைக்கும் என்பது நிச்சயங்க என்பதுடன் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.